ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ ஹோஸ்ட் பண்றதுல இருந்து கமலஹாசன் அவர்கள் வந்து விடுபட்டதுல இருந்து அதுக்கப்புறம் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் வரப்போறா அப்படின்ட்டு மக்கள் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நிறைய பேர் அடிபட்டாலும் கமல் பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சரியான ஆளு சரத்குமார் தான் இருப்பாரோ அப்படின்ட்டு வந்து விஜய் டிவில இருந்து சரத்குமாரை அணுகி இருக்காங்க. சரத்குமாரும் ஒன்றும் சரி அந்த மாதிரி எதுவும் பதில் சொல்லல, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சரத்குமாரை சோசியல் மீடியால நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்கு, ஒருவேளை இவர் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து விஜய் டிவியை இழுத்து மூடிட்டு போயிருவாங்க, இந்த பிக் பாஸ் டிஆர்பி சுத்தமா படுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இப்ப என்ன தோணுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு சாடிசம் ஷோ. அதாவது சாடிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை கொடுமை பத்தி அதை பார்த்து இன்பம் காண்றது அப்படிங்கறத மீனிங். ஆனா எக்ஸாக்டா பிக் பாஸ் ஷோல அப்படி நடக்காது. இருந்தாலுமே வந்து ஒரு ஹவுஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பீப்புளை போட்டு அவங்க டெய்லி லைஃப்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத காமிச்சு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றது இந்த ஷோ. இது எப்பயுமே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா சரியான கண்டஸ்டன்ஸை போட்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கூடிருங்க. ஹோஸ்ட் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு நம்ம ரியலாவே எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 சீசன், அதாவது சீசன் 6ம் சரி சீசன் 7ம் சரி 2 சீசனுமே கமலை பாதி பேர் வந்து கழுவி ஊத்துனாங்க. அது அசீமை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, பிரதீப்பை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, அதுல பாதி விஷயங்கள் இப்படிதாங்க நடந்தது. அப்ப நிறைய பேர் வந்து கமல் சார்லாம் வந்து எதுக்கு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் நடுநிலையா இல்ல அப்படின்ட்டு சோசியல் மீடியால கழுவி ஊத்துனாங்க. ஆனா உண்மையிலே கமல் சார் மேல மரியாதை இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம், ஹோஸ்ட் முக்கியம் இல்ல, ஷோல நடக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சி தான் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஒருவேளை சரத்குமார் கன்ஃபார்ம் வந்து ஹோஸ்ட் பண்ணாருன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதை விரும்பி பார்க்க மாட்டாங்க. உள்ளுக்கு ஏதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஃபைட் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியா வந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பிக் பாஸோட மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா இப்ப தெலுங்கு பிக் பாஸ் சீசன்ல கூட வந்து ஜூனியர் என்டிஆர் பண்ணாரு, அடுத்து நானி பண்ணாப்ல, இப்போ வந்து நாகார்ஜுனா பண்ணாங்க. ஆனா அதோட சுவாரஸ்யம் குறையவே இல்லை. அதே மாதிரி தாங்க நம்ம பிக் பாஸும் இப்படிதான். ஹோஸ்ட் யார் வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அடுத்து போக போக இந்த ஷோவோட சுவாரஸ்யம் குறையாதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பிக் பாஸ் அப்டேட்டோட சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.